இந்த உலகத்தோட வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு மரத்தையும் அதோட நலனையும் போன்றது. ஒரு வழிப்போக்கன் வெயிலோட உச்சத்துல கஷ்டப்பட்டு பாதையில நடந்து போகும்போது பாதையோட ஓரத்துல நிழல்களை கொண்ட ஒரு விசாலமான மரத்தை பாக்குறான். அந்த மரத்தோட நிழல்ல இலைப்பாடுறதுக்காக உட்கார்ந்தப்போ அந்த நிழல் அப்படிங்கிறது அவனுக்கு கம்ஃபர்டா இருந்ததுனால அந்த இடத்துலயே ஒரு வீட்டை கட்டலாம் அப்படின்னு யோசிச்சு ஒரு வீட்டையும் கட்டுறான். பட் ஒரு சில மணித்தியாலம் கழிச்சு அந்த இடத்துல இருந்த சூரியன் நகரும் போது அந்த வழிப்போக்கன் சுகமானதா நினைச்சு கட்டின அந்த வீடு நிழல் இல்லாம சூரியனோட ஒளிப்பட்டு மிகவும் வெப்பமடையுது. இதேதான் மனிதர்களாகிய நாங்களும் இந்த உலக வாழ்க்கை அப்படிங்கிறது நிரந்தரமானது அப்படின்னு நினைச்சு பல ஹராமான சொத்துக்களை சம்பாதிக்கிறோம், பெருமையோட தெரிகிறோம். அல்லாஹ் தாலா தடுத்த பல பாவமான காரியங்களையும் இன்னொரு உலக ஆசைகளுக்கும் உலகத்தோட காரணங்களால குடும்ப உறவுகளையும் பிரிஞ்சு வாழ பழகுறோம். பட் மரணம் அப்படிங்கிற சூரியன் நம்மளோட வாழ்க்கையில நகர்ந்துச்சு அப்படின்னா இந்த உலகத்துல நாம நிரந்தரமானதா நினைச்ச எல்லாமே நம்மளை விட்டு மறைச்சிடும். நாம கோடி கோடியா சம்பாதிச்ச சொத்தா இருக்கலாம், நம்மளோட பதவிகளா இருக்கலாம், நாம படிச்ச பட்டங்களா இருக்கலாம், இன்பங்களா இருக்கலாம், எல்லாமே மறைஞ்சு விடும். இந்த உலகத்தோட நலனுக்காக நாளை மறுமையை நாம மறந்து விடக் கூடாது. மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன்ல இப்படி சொல்றான், இந்த உலகத்தோட வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு ஏமாற்று பொருளை தவிர வேறொன்றும் இல்லை அப்படின்னு. இந்த தற்காலிக நிழலான உலகத்தை நாம நிரந்தரமா நினைச்சோம்னா நம்மளோட ஈமானும் அமல்களும் நம்மளை விட்டு நிரந்தரமா அழிச்சிடும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இது 30 நாள் 30 இஸ்லாமிக் வீடியோ அப்படிங்கறதோட டே 28.